பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை அனுதினமும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கு உண்மையாலுமே நமக்கு தெரியாது. ஆவியானவர் தான் நம்மளை கைட் பண்ணுறவர். ஆவியானவர் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும்போது ஆவியானவர் நம்மளை மறைத்து அவர் இடைப்படுவார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டு செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் அழகாக கரெக்டாக எப்படி ஜெபிக்கணும்னு அவர் ஜெபிப்பார். பாருங்கள், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். பாருங்கள், தேவனுடைய சித்தம் நம்மளோட சுய சித்தம் கிடையாது. நாம் எப்பவுமே சுயமாக எதுவும் சிந்திக்கக்கூடாது. எதுவுமே தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஆவியானவர் பரிசுத்தாவினர் நமக்குள்ளே தங்கிவிடுகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்தாவினர் தங்குகிற ஆலயம். பாருங்கள், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்னன்னைக்கு அந்தந்த நிமிஷத்துக்கு அவர் என்னென்ன வேணும், என் பிள்ளை எந்த சமயத்தில் என்ன வேணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் கரெக்டாக நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்தனை நம்ம கூட இருந்து நடத்துகிறார். அவர் அப்படி வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்ம இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டுவது என்னவென்றால், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னபடி நாம் சுத்த இருதயத்தை ஆண்டட்டை எப்போவுமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்மளை அசூசியப்படுத்துறது, நம்மளை பரிசுத்த குலைச்சலாக்குறது வெளியிலேருந்து இல்லை, நம்மளுடையது தான் வெளியில் வருகிறது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது இருதயத்திலிருந்து. அப்போ அந்த இருதயம் சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் பாருங்கள், நமக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம் இருதயம் எப்போதும் பரிசுத்தமாய் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? நாம் ஆமிச சிந்தையில் இருக்கிறோமா, இல்லை ஆவியின் சிந்தையில் இருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆழத்தை காண்கிறார் கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் தனியாக இல்லை. நம்ம கூட யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது அப்படி நினைத்தது உண்டானால் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. எப்போது ஆண்டு இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மளுடைய தங்கியிருக்கிறார். பரிசுத்தவர் நம்மளுடைய சரீரம் பரிசுத்தவர் தங்குகிற ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மளை வழி நடத்துகிறார். நம்மளுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். பாருங்கள்,
இப்படிப்பட்ட மகத்துவம் நமக்கு கிடைத்திருக்கு. நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் தனியாக இருக்கிறேன், என்னை கவனிக்க யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஒருபோதும் அந்த சிந்தையே நமக்கு இருக்க வேண்டாம். அதோட நாம் தனிமையாக இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டுக்கு பிரியமானபடி செய்கிறோமா? மனிதர்கள் யாரும் இல்லை, நம்மளை கவனிக்க யாரும் இல்லைன்னு நாம் சுயத்தில் இஷ்டப்படி செய்வதற்கு ஆண்டு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மளை அவருடைய கண்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நம் இருதயத்தை ஆழங்களை காண்கிறவர் கர்த்தர். நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிஸ்டீம். ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்கிறீங்கப்பா, என்னை அனுதினமும் வழி நடத்துகிறீங்கப்பா, நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டு நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நேர்ந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்துறேன். நன்றி அப்பா. இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே ஜூலை மாதத்தின் 5ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த மட்டும் நீர் நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எனக்காக வேண்டுதல் செய்து, எங்கள் ஒவ்வொருக்காக வேண்டுதல் செய்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, வாக்கு கடங்காக பெருமைச்சொல்து வேண்டு செய்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இல்லாதபடி ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு ஆவியின் சிந்தையில் எப்போது சிந்திக்கிற காரியங்கள், ஆவிக்குரிய செயல்கள், ஆவிக்குரிய நடத்தைகள் அப்பா எங்களுடைய அனுதினம் வாழ்க்கையில் இருக்கும்படியாக எங்களை நீங்கள் கைட் பண்ணி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்கள் அப்படியே அப்பா எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே தாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் புதிய நாளை காண கிருபை செஞ்சுருக்கீங்க. இந்த புதிய நாளில் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. அன்றன்றைக்குள்ள பாடுகள் எங்களுக்கு போதும் என்று நீர் சொல்லி வேதத்திலே நீர் வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு என்னென்ன பாடுகள் வைத்திருக்கீங்க, என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கீங்க, எல்லாமே நீங்கள் நன்மைக்கே தான் நடத்துகிறீங்கப்பா. எல்லாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தீமை நன்மையாக மாற்றுகிற தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு தீமை நீர் அனுபவித்தால் கூட அந்த அனுமதி கூட நன்மைக்கு எதுவாக மாற்றுவீர் ஆண்டவரே. எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்வீர் ஆண்டவரே. நன்றிப்பா. முழுதுமாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.